கோவா போக போகிறோம். மண்டோவி எக்ஸ்பிரஸ் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்துருச்சு. நம்ம இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். நம்ம வந்து காலையில் 8 மணிக்கு வர ட்ரெயின், சரி காலையில் 6 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருக்கு. அதான் பாருங்க, ஜம்ப் பண்ண பார்க்குறாரு. நம்ம போகிற ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அந்த ட்ரெயின் போயிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெயின் தான் போகிற மாதிரி தெரியுது. இது செலவு போயிட்டு முழுக்க மலை கிராமமே. அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை ஃபுல்லாக அங்கங்கே வீடு இருக்குது, சின்ன சின்ன இடத்துல வீடுங்க அந்த மாதிரி. பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா மலை, அந்த பக்கம் பார்த்தா ஆறு. சென்ட்ரல் நடுவில் ஒரு ட்ரெயின் ரூட் அந்த மாதிரி இருக்குது. ஏரியா சூப்பராக இருக்குது. மான்சூன் சீசன் இலையுதிர் காலம்னாங்களே, பருவகாலம்னாங்களே, அது இதுதான் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. இவ்வளோ அழகாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. இல்லை மழைலாம் வந்து கண்ணிலே பார்க்க முடியாது தான், ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ க்ரீனிஷாக இவ்வளோ அழகாக இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இதை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். பிளேன் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம். ஊரோட வியூங்கிறது பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த மலை மேலே விவசாயம் பண்ணுறாங்க. அந்த நெல் அந்த மாதிரியான விவசாயங்கள் மலைப்பயிர்கள் இல்லை, வேறு ஏதோ பண்ணுறாங்க. இந்த காபி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மலையில் இங்கே இருக்கிற எல்லா மலையிலையும் விவசாயம் பண்ணுறாங்க. பயணம் எல்லாமே கொடூரமாக ஒரு ரூட்டில் எடுத்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனால் இந்த ரூட் அந்த மாதிரி இல்லை. இது வந்து கூட்டம் அதிகமாக இல்லை, அதிக மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதில்ல. நமக்கு சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதிகமான புக்கிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வேஷன்லேயும் கூட்டம் இல்லை, புக்கிங் ஸ்லீப்பர்லாம் அந்த மாதிரி எதுவுமே கூட்டம். இது கூட்டமில்லாத ரூட்டு அப்படிங்கிறதுனால இடம் எங்கே வேணாலும் இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்திருக்கிற டேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியானு தெரியலாம். ஆனால் இருந்தாலும் இதுதான் சீசன் டேட்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ இது நல்லா தான் இருக்குது. பண்ணலான் இருக்கிறவங்க தான் இதே கூட்டமே, அதிகமாக கூட்டமும் இல்லை. இங்கேயும் சரி, எல்லாமே சரி. பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தோட அதி அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் தான். அந்த நான் சொல்லுவேன், இதான் பாருங்கள் ஆறு அப்படியே ஓடிட்டு இருக்கா பாலம், ஆற்ற ஒட்டியான பாலம். இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பிளான் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு இடத்த உருவாக்கிச்சிருக்காங்க. இந்த ரூட்டில் வரும்போது இந்த இடம்லாம் நைட்டில் பகலில் வர மாதிரி பிளான் பண்ணி வந்தோம்னா தான் இந்த அழகான வியூஸ்லாம் பார்க்கணும். இந்த பக்கம் சேமஸ் தான். அதனால் பார்த்து கண்ணே புரிஞ்சு போயிடும். பச்சை பசேன்னு இருக்கும், அடுத்து டனல் இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கும். வில்லேஜஸில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மரத்துக்குள்ளே வீடெல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது. ஆனால் மரம் இருக்கிறதுனால அவ்வளோ சின்னதாக தெரியுது. எல்லாமே மோஸ்ட் விவசாயம் தான், அக்ரி. தண்ணி அந்த மாதிரி வருது. தண்ணி தான் உங்களுக்கு பயணம் கொடுக்குது, ஆபத்தும் கொடுக்க போகுது. கொடியாட்டுறாங்க. இங்கே கொடியாட்டுறது அங்கே ஆட்டுறது தெரியவே மாட்டுது. ஆனால் இவங்க எதுக்கு கொடியாட்டுறானே கண்டுபிடிக்க முடியல. அங்கே பாருங்கள், அங்கே ஆடுறதுலாம் தெரியவே மாட்டுது ட்ரெயின். நிஜமாக இங்கே இவர் ஆட்டுறதுனா தெரியுது. லாஸ்ட்டில் இருக்குமா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் ட்ரெயினு கொடி ஆட்டுறது கொஞ்சம் கூட தெரில. ஆனால் இருந்தாலும் கொடி ஆட்டுறாங்க. அது எதுக்குன்னு தான் தெரிய மாட்டுது. அந்த லைட்டு வெளிச்சத்தில் லைட்டாக ஆட்டும் வந்து ஷேக்கிங் தெரியும்னு பார்க்குறேன், அது கூட அது தெரிய மாட்டுது. எத்தனை பீச்சு, சரி எத்தனை ஃபால்ஸு, எத்தனை டனலு, எத்தனை ஆறு, அதெல்லாம் கணக்கே வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, மழை வந்தால் ஃபால்ஸ் உருவாக்கிது, ஆறு தண்ணி போகுது. தண்ணி இல்லாத இடம் கூட கொஞ்சம் மழை பெஞ்சப்போ தண்ணி ஆரம்பிச்சிது. அந்த டனலுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிக்குது.
டனல் மட்டும்தான் ஸ்டாண்டர்டான கணக்கு. மற்றது எல்லாமே மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷ் தான். இந்த கலர் எக்கோவோ எடிட்டிங்கோ எதுவுமே இல்லை. கண் ரெண்டு விஷயத்து மட்டும்தான் இந்த இதில் பார்க்குது. ஒன்று ஃபுல்லாக க்ரீனிஷ், இல்லைனா ஃபுல்லாக டார்க் இருட்டு டனலுக்குள்ளே போகும்போது. ரெண்டு விஷயம்தான். மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஃபுல்லான இது புது செடிங்க, புது வித்தியாசமானது. நமக்கு இந்த இதில் கிடச்சிருக்கு பாருங்கள். கம்பி எதுவுமே இல்லை. நம்ம தலையை பார்த்துக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம். என்ன கம்பி மேலே வந்தால் தான் இடிச்சு டீ வேறு ஒழுகுது. வேறு கப் போட்டு கொடு அப்படின்னு கேட்டால் அவர் இல்லை, வேறு கப்லாம் போட்டு தர முடியாது, அவர் இதிலே குடி, எனக்கு டீ கப் கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் நிற்காம. நாம் இப்போ வந்து திவிம் ஜங்ஷன் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம மும்பையிலேருந்து வந்ததுனால நம்ம வந்து கோவா போகிறோம். கோவாவில் நம்ம ஏதாவது ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி அது மாதிரி போகலான்னு பார்த்தோம்னா, திவிம் ஜங்ஷன்லேருந்து தான் பக்கமாக இருக்குது கேன்கட்டை அப்படின்றதுனால, பீச்சஸ் சைடு அப்படின்னு அந்த இடம் சூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குது. அதனால் திவிம் ஜங்ஷன். இதே இப்போ கீழே கேரளாவிலேருந்து வரோம், இல்லை சென்னையிலேருந்து வரோம்னா மடகான் ஜங்ஷன் அந்த மாதிரி வந்துடணும்னா மடகான் ஜங்ஷன்லேருந்து திரும்ப இறங்கி லோக்கல் ஜங்ஷன் போகணும். அதனால் நாம் இங்கே மும்பையிலேருந்து வரதுனால நாம் அங்கேருந்து லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலான்றதுனால நம்ம இங்கே திவிம்லேயே இறங்குறோம். வாங்க, இன்னும் கோவாவில் என்னென்ன பார்க்க போகிறோம், திவிம்ல இறங்கி என்னென்ன பார்க்க போகிறோம். வந்ததுமே நிறைய ஆட்டோ டாக்ஸி எல்லாமே கேட்டாங்க. டாக்ஸி போனோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் அதிகமாகும். ப்ளஸ் நம்ம பஸ்ஸில் போனால் தான் நாங்கள் லோக்கலில் இருக்கிற தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு டாக்ஸி வேணாம் அப்படி. ஏன்னா ஃபுல்லாக டாக்ஸியில் போய்ட்டோம்னா டாக்ஸி வேணான்ட்டு பஸ்ஸு வேணும். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு ரோடு இருக்குது, இது அதுலேருந்து இறங்கி வந்த ரோடு. அப்புறம் பஸ்ஸுக்கு நின்றுருந்தோம். அவர் பஸ்ஸு வராது அப்படின்னு சொல்லி டாக்ஸிக்காரங்க எவ்வளோ கேன்வஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம இருந்துட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பஸ் வந்துச்சு. அது இங்கேருந்து பான்ஜி அப்படின்ற ஒரு ஊருக்கு இந்த பஸ்ஸில் ஏறி போய்ட்டுருவோம். பஸ் தான், ஆனால் டிக்கெட் சார்ஜஸ் வெறும் 30 கிலோமீட்டருக்கு 30 ருபீஸ் மட்டும்தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. கோவாவில் ஏசி பஸ் தான் நட்டுருக்கு, எலக்ட்ரிக் பஸ். ரூட்டு தெரியாமல் பஸ் ஏறிக்கா ஏசியிலேருந்து வரும்ல, ஏசியிலேருந்துக்கு கொஞ்ச நேரம் ஆனால் கூலிங் ஆயிடுங்க. பஸ் வந்து இங்கே இதில் மபுசா அப்படிங்கிற ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்கிறோம். அன்டைம் ஆயிடுச்சு. இப்போ மபுசாவிலேருந்து நம்ம அடுத்து நம்ம எந்த ஏரியா போக போகிறோமோ அந்த ஏரியா போய்ட்டு அங்கேருந்து ரூம்லாம் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், ரூம் ஸ்டேயிங் எங்கே, ரூம் ஸ்டேயிங் எவ்வளோ, அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃபுல்லாக கோவாவில் என்ன இருக்கையிலேயே 2 கடைக்கு ஒரு இடத்துல ஒயின் ஷாப் இருக்குது, 2 இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. சரி 2 பைக் ஷாப் அங்கே வந்து ரோட்டு கடை மாதிரி தான் இருக்குது, ஒரு பெரிய ஹோட்டலு. ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் சரக்கடிக்கிறதும் இங்கே ஓப்பன்லேயே அடிச்சிக்கலாம் பண்ணுறது. என்னது ஹோட்டல் ஓகே க்ளோ இதுலேயே இப்போ பண்ணியிருக்காங்க. எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், இங்கே அக்செப்டட். இங்கே சரக்கு ஓப்பன்லேயே சரக்கு அடிச்சிக்கலான்றதுலாம் இங்கே அக்செப்டட். சூபீத் ஃபுட் ரெஸ்டாரண்ட். நாங்கள் இருக்கிறது இப்போ என்னென்னா மவுசாவா, என்ன ஊர், மவுசா. எப்பா டனலு சீக்கிரம் முடிங்கப்பா, டனல் என்னப்பா எல்லா டனலும் இருக்குது. கொஞ்சம் தலை லென்த்தாக வீசிட்டாலே இது பண்ணும். டனலுக்கு மேலே ஃபுல்லாக மாற. கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்கலாம் நம்ம. ஏப்பண்ணா இவ்வளோ டனல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஃபால்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. அறியாத மூங்கிலில் ராகம் மலர்ந்து ஓடும். நம்ம இது லேட் ஆகிடுச்சுன்ட்டு கோவா மைல்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம புக் பண்ணி இப்போ நம்ம வந்து காலன்குட்டை பேக்கப் பீச் போயிட்டுருக்கோம். அங்கே பீச் வந்து நைட்டு அதுன்றதுனால நம்ம ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அங்கே புக் பண்ணியிருக்கலாம். அங்கே போகிறோம். உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற காரில் ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குது, செம லுக்கிங், கிளியர், நீட்டாக இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா வந்துருச்சு. ஆனால் ஏரியா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. பீச்சுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணதும் கோ டாக்ஸி அப்படின்னு இங்கே இருக்கிற லோக்கல் டாக்ஸி புக் பண்ணி அதுக்கப்புறம் வந்தோம். நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேகா பீச். என்னடா மாட்டை காட்டுன்னு பார்க்குறீங்களா? மாட்டை காட்டுறதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் அங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா வரும்பொழுதே உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது என்னென்னா ஒரு பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க.
ஒரு பொண்ணை 2 பேர் கூட்டிக்கிட்டு அதாவது வெளியில் இழுத்து அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு ஏன்லாம் தெரில. இப்போ ஹிந்தியில் சொன்னாங்க, அந்த டாக்ஸி டிரைவர் ஹிந்தியில் சொன்னார். ஆனால் ஹிந்தி எங்களுக்கு புரியல. கோவாவோட நைட் லைஃப். கோவாஸ் இங்கே எங்கே இருக்கும் பார்த்தோன்னா கோவாவில் இருக்கும். கோவா பேகா பீச்சில் இருக்கும். இங்கே வந்து நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் இது பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரக்கு ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, வாட்டர் பாட்டிலில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டிலோட ரேட்டு 20 ரூபா. இவங்க அந்த 20 ரூபாய்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கட்டிங்னு சொல்லுவாங்களே அது கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சீப்பு. ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அந்த மாதிரிலாம் வாங்குறோம்ல, அந்த குவார்ட்டர் வந்து அங்கே தமிழ்நாட்டில் வந்து 150ன்னு நினைக்கிறேன். இங்கே வெறும் 40 மட்டும்தான். அது இல்லாமல் இங்கே என்னென்னு பார்த்தோம்னா கோவாவில் வந்து இறங்கினதுலேருந்து எங்கே பார்த்தாலுமே அந்த ட்ரிங்க்ஸ் கடை மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ட்ரிங்க்ஸு, வால்நட்டு, அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அது இருக்குது. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு. அடுத்து கிளப்பு, பப்பு, ஸ்பா அந்த மாதிரி இருக்குது. அதாவது லீகலாக டைரெக்டாகவே இங்கே வந்து இந்த இதாக பண்ணுறாங்க. இங்கே இந்த பேகா பீச்சில் இயர்லி மார்னிங்ஸ்லேயே நிறைய கப்புள்ஸு நிறைய இது வந்துடுறாங்க. என்ன ஸ்பெஷல்னாடா அலை ஏகப்பட்டாலும் அடிச்சிட்டு இருக்குது. ஆனால் காற்று நம்ம மேலே படவே இல்லை. அதனால் அந்த கோவாவுக்கு நிறைய பேர் வரான்னு நினைக்கிறேன். இவ்வளோ காற்று அலை என்ன அடிச்சிட்டு இருக்குது பாரு தான். ஆனால் நம்ம மேலே காற்று கொஞ்சம் கூட பட மாட்டுது. பைக் கார்ஸ்க்கு வந்து இது அளவே இல்லை. எல்லா இடமும் பைக் கார் ரெண்டல்ஸ் தான். எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 350, 400 அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம கொண்டு போய் பார்க் பண்ணுற ஒவ்வொரு இடமும் 50 ருபீஸ் பார்க் பண்ணுற இடத்துக்கு பார்க்கிங் சார்ஜ். கோவாவில் இந்த பைக்கில் வந்து மஞ்சள் கலர் போர்டு போட்டிருக்கல எல்லா பைக்லேயும், அது எல்லாமே கோவா டேக்ஸ். பைக்குக்கு நான் டேக்ஸ், பைக்லேயும் அந்த மஞ்சள் கலர் போர்டு போட்டு செப்பரேட் பண்ணி அதே டேக்ஸ் மாதிரி கொடுத்துட்டுருக்குறாங்க. அந்த இருக்கிறது கார் டேக்ஸி. பஸ்லாம் ஆதி காலத்து பஸ் மாரி தான். அந்த இந்த பஸ் சுந்தரா ட்ராவல்ஸு, அப்புறம் சூரியவம்சம் பஸ்ஸு, சூரியன் பஸ் ட்ராவல்ஸு, சுந்தரா ட்ராவல்ஸு அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம் கோவாவில். பஸ் இதான் பஸ், லோக்கல் பஸ். எவ்வளோ நீட்டாக இருக்குது இதுன்றது. நம்ம டவுன் பஸ்ஸையும் நம்ம எவ்வளோ கண்ட்ராவே பேசணும். இங்கே இருக்கிற பஸ்ஸு, லாங் பஸ்ஸு, இது டூரிஸ்டர் பஸ்ஸு, லாங்காக போகிற பஸ்ஸெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம ஊர் பஸ்ஸோட அருமை நம்ம ஊருக்குள்ளே இருந்து தெரியாது, வெளியூர் வந்து அது தெரியும். பஸ்ஸுக்குள்ளே செம ஸ்மெல். நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்மெல். வேறு மாதிரியான ஒரு வாசம், மனம் இது இருக்குது. இப்போ இந்த ட்ராவல்ஸ் பஸ் இருக்குல்ல, அந்த ட்ராவல்ஸ் பஸ் எல்லாம் இது பண்ண மாதிரியே இருக்குது. ட்ராவல்ஸ் இந்த இது தூக்கி போட்ட மாதிரியே. அவன் அப்படித்தான் எப்பவுமே பேசுவான். அது நான் புதுசாகவே பேசுகிறான். நீ புதுசாக கேட்குற, புரியுதா? நம்புற மாதிரி வடகன் ஜங்ஷன் போகிறதுக்காக இருக்கிற சீட்டு. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எங்கே போனாலும் இந்த மாதிரி சீட்டு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. கேடிகே மார்கோ வச்சுருக்காங்களே இந்த கோவா டூரிஸ்ட் ஸ்டேஷன். என்னடா இதெல்லாம் கணக்கு? ரயில்வே ஸ்டேஷன், இதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் தானே சவுத் கோவா. இல்லை இதுலேருந்து வராங்க, ஏசிலேயே வந்து இறங்குறாங்க, டக்குன்னு கார் புக் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கம் வரதில்லைன்றியா? அதுதான் பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாங்கன்னா அந்த பஸ்ஸெல்லாம் காரி தூக்கிட்டு போயிடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அவங்க வரதில்லை. அவங்க அந்த மாதிரிலாம் வராங்கன்னா அவங்களுக்கான பஸ்ஸில் ஏறி விட்றாங்க முக்கியமான பிளேஸுக்கு போகிற மாதிரி. பஸ்ஸில் இப்படி தான் இருக்குது. அவுட்டில்
வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுத்துப்பாங்க. இது சுந்தரா ட்ராவல்ஸ் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் பஸ்ஸு டிக்கெட் அந்த மாதிரி தான். நான் மட்டும்தான் போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஆயாவிலேருந்து இதுலேருந்து எல்லாருமே முட்டிக்கு கீழெல்லாம் எந்த துணியுமே எல்லாருமே பாதிலே தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பாதி இல்லாமலாம் இல்லை. கண்டக்டர் சொல்லி தான் இருக்கிறாரு. அது டிரைவரும் பாதிக்க போகிறாரு. இல்லை அதுதான் கார் ஓட்டுறதில்ல. நம்ம இன்னொன்று வச்சுக்க, நான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கண்ணை விட்டு காட்டினேன் ரைட்டு. அப்புறம் ஓடிபின்னு வச்சுக்கேன். ஓடிபி தான் வேணான்ட்டு. ஓடிபி என்ன அவசரம்? அது ஓடிபி சொல்லணும்னு வச்சுக்கேன். இதில் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்களாட்டது. மற்றவங்க ஓடிபி சொன்னால் தான் ரைடே ஸ்டார்ட் ஆகும். ஓடிபி சொல்கிற மாதிரி தானே. அப்புறம் நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு ஓடிபி கேட்டாருங்க. ஆனால் அங்கே தண்ணி பாட்டிலோட ரேட்டு கம்மின்றதான் எப்போ எங்களை ஏற்றுக்கவே முடியல. அங்கே இதை விட அதுக்கான இது சரக்கோட கரெக்டான சைடிஷ் அந்த செலவு தான் அதிகமாக இருக்குது. சரக்கு வாங்குறது ஒரு இடம், அது அடிக்கிறது அதுக்கு தனியாக காசு. இப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு உட்கார இடமா அதுக்கு தனியாக காசா? பாத் மாரி பாரில் நம்ம பொருள் வாங்கிட்டு உட்காருவோங்க. ஆமாம், பொருள் வாங்கலாம் உட்காந்து அடிக்கிறதுக்கு காசு. இப்போ வாங்குறது இல்லாமல் உட்கார்றதுக்கு காசு. சோபா போட்டுக்கிறாங்க. சோபா டேபிள் தானே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எல்லோ கலரில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் பில்டிங் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் மஞ்சள் கலராக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஆனால் காயாங்கிறியால கோவாவில் என்ன லாங்குவேஜ்? இந்தியா. எனக்கு தெரிஞ்சு என்ன லாங்குவேஜ் பேசுகிறானே கண்டே பிடிக்க முடியல. என்னமோ எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது வேணாம். அங்கே பாருங்க, இதில் அழுக்கு தேய்க்கிறதே இப்படி தேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுவாங்களாட்டு. சைடில் போனால் இந்த செருப்பு இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அழுக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் இதே தான் பண்ணுறாங்க. முழுக்க இது வந்து பெல்ஜியத்திலிருந்து வந்திருக்காரு. சிங்கிள் சோலோ டிராவலர் வந்திருக்காரு. டுடே யூ visiting Gokana? Now we're going to Mango. Gokana Falls. Yeah. Oh, Gokana Falls is fantastic. Nice. Yeah. Very nice. Next interesting place? Mangalore. Mangalore. Yeah. For the wedding. Oh. Nice to meet you. That's nice to meet you too. அழகிய ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கிராமம். சூப்பர் பிளேஸ். ஃபேண்டாஸ்டிக் லுக் இன் த வேர்ல்ட் எவர். ட்ரெயின் நிற்க போதா? நேற்று நான் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு இந்த வேலை நீ செய்கிற. பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த வேர்ல்ட். சூப்பராக இருக்குல்ல?